அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். அப்படி நான் கதைக்கிறேன் விளங்கும்னு நினைக்கிறேன். விளங்கும் தானே வாய்ஸ் எல்லாம்? ஓகே. சரி, கவனிங்க. அஹ், பிள்ளைகள், எங்கட இந்த கிளாஸ நான் வீக்ல 4 நாள் செய்யோம்னு சொல்லி பிளான் ஒன்று பண்றேன். 4 கிளாஸ் செய்வதா பிளான் ஒன்று பண்றேன் இந்த கிளாஸ. இதுல 2 கிளாஸ் வந்து ரிவிஷன் கிளாஸ் ஆக இருக்கும். 2 கிளாஸ் வந்து ரிவிஷன் கிளாஸ் ஆயிட்டோம். இந்த 4 கிளாஸ்ல வீக்ல செய்யக்கூடிய 4 கிளாஸ்ல 2 கிளாஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் ஆக இருக்கும். இன்னும் 2 கிளாஸ் வந்து உங்களோட தியரி கிளாஸ் ஆக இருக்கும். இந்த தியரிய வந்து உங்களோட தேர்ட் டேர்ம்ல இருந்து தியரி ஸ்டார்ட் பண்றதாக யோசிச்சு இருக்கிறேன். உங்களோட தேர்ட் டேர்முக்குரிய தியரிய கிரேட் 11க்குரிய தியரிய செஞ்சு கொண்டு போகும்போது பிளான் பண்ணிக்கிறேன். இப்படி கிளாஸை கொண்டுட்டு போனா மிச்சம் பிரயோசனமாகி வேண்டாம். உங்களோட தேர்ட் டேர்முக்குரிய இந்த 11க்குரிய தியரியும் கவர் ஆகி கொண்டு போவோம். இந்த ரிவிஷன்ல வந்து நாங்க கிரேட் 10ல இருந்து அப்படி பாடங்களை கொண்டு போகலாம். அப்ப கொண்டு போற நேரம் உங்களோட எக்ஸாம் கிட்டவாக சில நாங்க ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டான ஒரு திருப்தியோட நீங்க எக்ஸாமுக்கு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஒன்று உருவாகலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த அடிப்படையில் இப்படி நான் ஏற்கனவே 3 கிளாஸ் செய்யறதாகத்தான் பிளான் பண்ணியிருந்தேன். அந்த 3ஐயும் ரிவிஷனாக செய்வோம்னு சொல்லி இப்ப இன்னைக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இப்படி செய்வோம்னு சொல்லி இதுல ஏதாவது மாற்று கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தால் எனக்கு நீங்க பிரைவேட்டா மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் அது சம்பந்தமா யோசிக்கிறேன். சரி, பிள்ளைகள் இது எங்கட 2வது கிளாஸ். எங்கட ரிவிஷன் கிளாஸ்ல வந்து 2வது கிளாஸ். அப்ப நேற்றைய கிளாஸ்ல வந்து நாங்க முந்தின நாள் கிளாஸ்ல வந்து நேர்கோட்டு இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணினோம். இந்த நேர்கோட்டு இயக்கத்துல நாங்க 7 தேர்ச்சி மட்டங்கள் வந்து படிக்கணும். அதுல முதலாவது தேர்ச்சி மட்டம் காவிக்கணியங்கள் எண்ணிக்கணியங்கள். அந்த காவிக்கணியங்கள் எண்ணிக்கணியங்களை வந்து நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்து முடிச்சோம். சரி, இன்னைக்கு நாங்க 2வது தேர்ச்சி மட்டம் படிக்கணும். இந்த 2வது தேர்ச்சி மட்டத்துல நாங்க பார்க்க வேண்டிய தலைப்பு என்னன்னு சொன்னால் தூரமும் இடப்பெயர்ச்சியும். தூரம் அதே மாதிரி இடப்பெயர்ச்சி. பொதுவா எல்லாருக்கும் என்ன டியூட் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். நான் குரூப்ல ஷேர் பண்ணினேன் புதுசா ஜாயின் ஆனவங்களுக்கும். அப்படி யாரும் சரி டியூட் கிடைக்கலன்னு சொன்னாலும் என்ன வாட்ஸ்அப் நம்பர் 0729329 திரும்ப 294 இந்த நம்பரு கிளாஸ் முடிஞ்சு நீங்க மெசேஜ் ஒன்று போடுங்க. டியூட்டை திரும்ப உங்களுக்கு அனுப்பி வைத்தேன். சரி, கவனிங்க. இந்த தூரம் இடப்பெயர்ச்சி சம்பந்தமாக நாங்க தெரியறதுக்கு முன்னால நாங்க 2 விஷயங்கள் சம்பந்தமாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 2 விஷயங்கள் சம்பந்தமாக தெரிஞ்சிருக்கணும். அதுல முதலாவது விஷயம் என்னன்னா ஓய்வு. இந்த ஓய்வுன்னு சொன்னா என்னென்ன விஷயமும் அதே மாதிரி இயக்கம்னு சொன்னால் என்னென்ன விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓய்வுண்டா என்ன, இயக்கம்டா என்ன? சரி, கவனிங்க பிள்ளைகள். நாங்க இந்த ஓய்வு சம்பந்தமாகவோ அல்லது இயக்கம் சம்பந்தமாகவோ வரைவிலக்கணம் சொல்லும் போது நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஓய்வு சம்பந்தமாகவோ அல்லது இயக்கம் சம்பந்தமாகவோ வரைவிலக்கணம் சொல்லும் போதோ அதுல 2 விஷயங்கள் வந்து நாங்க கருத்துல கொள்ளணும். அதுல முதலாவது விஷயம் நேரம் சம்பந்தமாக நாங்க கதைக்கணும். அது நாங்க ஓய்வு கதைச்சாலும் சரி, இயக்கத்தை கதைச்சாலும் சரி. ஓய்வை கதைச்சாலும் சரி, இயக்கத்தை கதைச்சாலும் சரி, நாங்க முதலாவது அதுல நேரம் சம்பந்தமாக முதலாவது நாங்க கதைக்கணும். 2வது கதைக்கணும் அமைவிடம் சம்பந்தமாக கதைக்கணும். அமைவிடம். சரியா? முதலாவது நேரம் சம்பந்தமாக கதைக்கணும். 2வது அமைவிடம் சம்பந்தமாக கதைக்கணும்.
சரி, இன்னும் கவனிங்க. நான் இப்ப ஓய்வுங்கிறதுக்கான வரைவிலக்கணம் சொல்ல போறேன். ஓய்வுங்கிறதுக்கான வரைவிலக்கணம். இங்க பாருங்க. ஓய்வுண்டா என்னண்டா, ஓய்வு ஒன்று நடக்கும் போது, ஒரு ஓய்வு ஒன்று நடக்கும் போது, இப்ப நான் சொல்றேன், நான் ஓய்வுல இருக்கிறேன். அப்படின்னால், நான் ஓய்வுல இருந்தாலும் நேரம் வந்து என்ன செய்யும்? நேரம் கிளாக் நிக்குமா? கடிகாரம் நிக்குமா? நான் ஓய்வுல இருக்கிறேங்கிறதுக்காக கடிகாரம் நிக்காது. எனவே ஓய்வுங்கிறது வந்து ஒரு மனிதன் ஓய்வுல இருந்தால், அல்லது ஒரு பொருள், ஒரு இயந்திரம் ஏதோ ஒண்ணு ஓய்வுல இருந்தால், நேரம் வந்து சம்பந்தப்பட்டிருக்கும். அதாவது நேரம் ஓடிக்கொண்டிருக்கும். நேரம் ஓடிக்கொண்டிருக்கும். நேரம் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால், இப்ப நான் ஓய்வுல இருந்தால், ஏந்த அமைவிடத்துல வந்து மாற்றம் வராது. இப்ப நான் ஓய்வுல இருக்கிறேன்னு சொன்னால், நான் ஏந்த அமைவிடத்துல வந்து மாற்றம் வராது. மாற்றம் வராது. இப்ப பாருங்க, இத வச்சுக்கொண்டு நான் வரைவிலக்கணம் சொல்றேன். ஓய்வுங்கிறதுக்கான வரைவிலக்கணம், நேரத்துடன் ஒரு பொருளின் அமைவிடத்தில் மாற்றம் ஏற்படாத விடத்து. இப்ப பாருங்க, நேரத்துடன் ஒரு பொருளின் அமைவிடத்தில் மாற்றம் ஏற்படாத விடத்து அது ஓய்வு எனப்படும். அது ஓய்வு எனப்படும். பிள்ளைகள் ஓய்வுன்னா என்ன? எல்லாருக்கும் விளங்கிச்சா? எஸ் ஓ நோ சொல்லுங்க குயிக்கா. ஓய்வுன்னு சொன்னால் என்னன்னு விளங்கிட்டா உங்களுக்கு? ஓய்வுன்னா என்னன்னு விளங்கிட்டா? எஸ், ஓகே, வெரி குட். சரி, இங்க கவனிங்க. இப்ப நான் அடுத்ததாக கதைக்க போறேன் என்ன சம்பந்தமானா, இந்த இயக்கம் சம்பந்தமா கதைக்க போறேன். இயக்கம் சம்பந்தமா. இங்க பாருங்க, ஒரு இயக்கம் ஒன்று நடக்கும்போது அங்கு கட்டாயம் நேரம் சம்பந்தப்படும். அது ஓய்வாக இருக்கலாம் அல்லது இயக்கமாக இருக்கலாம். 2க்குமே நேரம் சம்பந்தப்படும். ஆனால் இயக்கம் நடைபெறும் போது என்ன வித்தியாசம்னா, அமைவிடத்துல மாற்றம் ஏற்படும். இப்ப நான் ஓய்வுல இருந்தால் நான் இப்படி நின்று கொண்டிருக்கிறேன். கிளாக் ஓடிக்கொண்டிருக்குது. நான் இப்படி நின்று கொண்டிருக்கிறேன். கிளாக் ஓடிக்கொண்டிருக்குது. அப்ப ஏண்ட நேரம் பெய்து கொண்டிருக்குது. ஆனா ஏண்ட அமைவிடத்துல மாற்றம் ஏற்பட இல்ல. அதுக்கு பேர் ஓய்வு. இயக்கம்னு சொன்னா என்னண்டா, நேரத்துடன் இங்க பாருங்க, வரைவிலக்கணம் சொல்றேன் பாருங்க. நேரத்துடன் ஒரு பொருளின் அமைவிடத்தில் மாற்றம் ஏற்படும் போது அது இயக்கம் எனப்படும். பாருங்க, நேரத்தோட ஒரு பொருள்ட அமைவிடத்துல மாற்றம் ஏற்பட இல்லைண்டா அதுக்கு பேர் ஓய்வு. நேரத்தோட ஒரு பொருள்ட அமைவுல மாற்றம் ஏற்பட்டால் அதுக்கு பேர் இயக்கம். சரியா? சரி, இதுதான் வந்து ஓய்வு, இயக்கம் 2க்கான வரைவிலக்கணம். சரி, இந்த வரைவிலக்கணத்தை உங்களோட டியூட்ல எங்கனையாவது குறிச்சு கொள்ளலாம். அதுல இயக்கத்துக்கான வரைவிலக்கணம் இருக்குது, ஓய்வுக்கான வரைவிலக்கணத்தை நீங்க குறிச்சு கொள்ளுங்க. குறிக்கிறதுக்கு முன்னால இந்த சார்ட் எப்படி எழுதி கொள்ளுங்க. டியூட்ல எங்கனையாவது ஒரு ஓரத்துல ஓய்வு, இயக்கம்னு போட்டு நேரம், அமைவிடம் இதை போட்டு குயிக்கா மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு ஓய்வுங்கிறதுக்கான வரைவிலக்கணம் எழுதுங்க. ஓய்வுங்கிறதுக்கான வரைவிலக்கணம் எழுதுங்க. நேரத்துடன் நேரத்துடன் பொருளொன்றின் அமைவிடத்தில் மாற்றம் ஏற்படாத விடத்து. நேரத்துடன் பொருளொன்றின் அமைவிடத்தில் மாற்றம் ஏற்படாத விடத்து. நேரத்துடன் பொருளொன்றின் அமைவிடத்தில் மாற்றம் ஏற்படாத விடத்து. நேரத்துடன் பொருளொன்றின் அமைவிடத்தில் மாற்றம் ஏற்படாத விடத்து அப்பொருள் ஓய்வில் உள்ளதாக கருதப்படும். அப்பொருள் ஓய்வில் உள்ளதாக கருதப்படும். ஓகேயா? சரி, அடுத்தது வந்து பிள்ளைகள் இயக்கம். இயக்கத்துக்கான வரைவிலக்கணம் பாருங்க. நேரத்துடன் பொருளொன்றின் அமைவில், பொருள் இது டைப்பிங் மிஸ்டேக், பொருளொன்றின் அமைவில் ஏற்படும் மாற்றம் இயக்கம் எனப்படும். சரியா? இயக்கத்துக்கான வரைவிலக்கணம் உங்களுக்கு டியூட்ல சொல்லப்பட்டு இருக்குது. சரி, இப்ப நாங்க ஓய்வு, இயக்கம் சம்பந்தமாக பார்த்துட்டோம். அந்த ஓய்வு, இயக்கம் எல்லாரும் கிளியரா? சின்ன எஸ் ஓ நோ ரிப்ளை ஒன்று தாங்க குயிக்கா. அடுத்ததுக்கு போகலாம். அடுத்த தூரம் இடப்பெயர்ச்சி பார்ப்போம். பிள்ளைகள் இதை நான் குயிக்கா கொண்டு போகணும்.
குயிக்கா இந்த யூனிட்டை ரிவிஷன் ஒன்று பண்ணிட்டு அவசரமா கேள்விகள் செய்யணும். விதுர்ஷன் விலங்கு இல்ல. ஓகே, அடுத்த எல்லாருக்கும் விளங்கிட்டோம். சரியா? விதுர்ஷன் இப்ப ஜாயின் ஆனீங்க, லேட் ஆகியா ஜாயின் ஆனீங்க? நோ, சரி விதுர்ஷன், நான் கிளாஸ் முடிஞ்சு ரெக்கார்டிங் போடுவேன். ரெக்கார்டிங் இன்னொரு தடவை பாருங்க, உங்களுக்கு விளங்கு. ஒன்றுமில்ல, ஓய்வு இயக்கம். ஓய்வுன்னு சொன்னா நேரத்தோட பொருள் அமைவிடத்துல மாற்றம் வராது. இயக்கம்னு சொன்னா நேரத்தோட பொருள் அமைவிடத்துல மாற்றம் ஏற்படும். இவ்வளவுதான் ஓய்வுக்கும் இயக்கத்துக்கான வித்தியாசம். சரி, இப்ப நாங்க அடுத்ததாக இந்த தூரம் இடப்பெயர்ச்சி சம்பந்தமாக பார்க்க போறோம். சரி, கவனிங்க, உங்களோட டியூட்ல ஒரு படம் ஒன்று போட்டிக்கிட்டு பாருங்க. ஏல இருந்து பிக்கு பயணம் செய்யற மாதிரி. இத வந்து அம்புக்குறியால காட்டிக்கிறாங்க. அது இல்லாம இன்னொரு இப்படி ஒரு படம், இப்படி ஒரு படம், இப்படி ஒரு படம். இது எக்ஸ் பாதை, இது ஒய் பாதை, இது இசட் பாதை. இது ஒன்று தானே, இசட் பாதை. இது 320 மீட்டர், இது 200 மீட்டர் தூரம், இது வந்து 240 மீட்டர். இருநூத்தி 40 மீட்டர். இதை காட்டிக்கிறாங்க கிழக்கு 160 மீட்டர். சரி, இல்ல கவனிங்க, இதுல இந்த எக்ஸ் ஒய் இசட் இந்த 3 பாதைகளுக்கூடாக காட்டப்பட்டிருப்பது வந்து பிள்ளைகள் தூரம். தூரம் இந்த அம்புக்குறி கூடாக காட்டப்பட்டிருக்கிறது வந்து பிள்ளைகள் இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி. சரி, இதை நான் விளங்கப்படுத்துறேன்னு பாருங்க. ஒருத்தர் ஏல இருந்து இதை வச்சுக்கொள்ளுங்களேன், எக்ஸ் என்ற ஒருத்தர், இது அவருடைய வீடு. வீடு உள்ள இடம் தானே. அவருடைய வீட்டிலிருந்து அவர் என்ன செய்யறாருன்னா அவருடைய பாடசாலைக்கு போறார், ஸ்கூலுக்கு போறார். பி இந்த இடம் தான் வந்து அவருடைய ஸ்கூல். அப்ப ஏல இருந்து அவர் ஸ்கூலுக்கு போறதாக இருந்தால் இங்க பாருங்க, இது வந்து அவர் ஸ்கூலுக்கு போகக்கூடிய 3 ரோடு இருக்குது. இந்த 3 பாதைகள் இருக்குது. அந்த 3 பாதையில ஏதாவது ஒரு பாதை கூடாக வந்து அவர் என்ன செய்யலாம், அவர் அவருடைய ஸ்கூலை சென்றடையலாம். சரி, அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் அவருக்கு இந்த பாதை கூடாக பயணிக்க முடியாதா அப்படின்னு கேட்டால், நான் சொல்றேனே, இந்த பாதையில இங்க ஒரு வீடு ஒன்று இருக்குது. இங்க ஒரு வீடு ஒன்று இருக்குது. வீடை தாண்டி ஒரு கல்லு மலை ஒன்று இருக்குது. இங்க ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது. இப்படி எல்லாமே இந்த பாதையில குறுக்கிடுது. அப்ப குறுக்கிட்டனால அவர் ஏல இருந்து பிக்கு போறதுக்கு, அவருடைய வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு ரோட் போட்டு வச்சிருக்காங்க. அப்படித்தானே? இப்ப நாங்க இப்ப நான் கொழும்புல இருந்து கண்டிக்கு போறதாக இருந்தால், நான் கொழும்புல இருந்து கண்டிக்கு பயணம் செய்யறதாக இருந்தால், இந்த கொழும்புல இருந்து கண்டிக்கு நான் போறதுக்கு ஒரு டிரெக்டான ஒரு வழி ஒன்று இருக்காது. ஏண்டால் நான் கொழும்புல இருந்து கண்டிக்கு போறதுக்கு ஒரு ரோடு ஒன்று இருக்கும். அந்த ரோட்டு கூடாகத்தான் நான் பயணம் செஞ்சு கண்டி அடையணும். நான் இந்த பாதை கூட கொழும்புல ஏறி டிரெக்டா கண்டியில போயிட்டு இறங்கணும்டா, நான் என்னத்துல போகணும்னா சொப்பர்ல போகணும். அப்படித்தானே? ஹெலிலையோ சொப்பர்லயோ போனால்தான் நான் டிரெக்டா போயிட்டு கொழும்புல இருந்து கண்டியில போயிட்டு இறங்கலாம். ஏன்னா நாங்க போறது பாதை கூடாக. ஓகேயா? சரி, அப்ப பாருங்க, அப்ப இந்த பாதைகளுக்கூடாக காட்டப்படுறதுக்கு பேருதான் வந்து பாருங்க தூரம். தூரம் பாருங்க, தூரத்துக்கான வரைவிலக்கணம் போட்டிக்கிறாங்க. பொருள் ஒன்று, ஒரு பொருள்
பயணம் செய்த பாதையின் மொத்த நீளம், பயணம் செய்த பாதை, இந்த பாதையிட மொத்த நீளத்துக்கு தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்டா, தூரம்னு சொல்லுவோம். தூரம்னு சொல்லுவோம். சரியா? சரி. இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த தூரம்ங்கிறதுக்கு ஒரு பருமன் நீக்குதா? பருமன். தூரம்ங்கிறதுக்கு பருமன் நீக்குதா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். தூரம்ங்கிறதுக்கு பருமன் இருக்குதா இல்லையா? இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஹேண்ட்ஸ் அப் பண்ணி கொண்டிருக்க வேணாம். ஏதாவது இருந்தா கேளுங்க. செட்ல போட்டா சரி. எஸ். கவனிங்க. தூரத்துக்கு ஒரு பருமன் இருக்குது. நாங்க பாருங்க 320 இது பருமன். அப்படித்தானே? 320ங்கிறது பருமன். மீட்டருங்கிறது அலகு. 200ங்கிறது பருமன். மீட்டருங்கிறது அலகு. அப்ப தூரத்துக்கு பருமன் காணப்படுது. பருமன் காணப்படுது. சரி. எனக்கு சொல்லுங்க, இந்த தூரம் ஒரு குறித்த திசையில இருக்குதா? இதுக்கு ஒரு குறித்த திசை ஒன்று இருக்குதா? சொல்லுங்க. இந்த தூரத்துக்கு ஒரு குறித்த திசை ஒன்று இருக்குதா? எஸ் ஓ நோ? நோ. இல்லை. நாங்க பாருங்க. இவரு இந்த பாதை கூடாக போறான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். பாருங்க, குறித்த திசை கூடாக போறாரா? இல்ல, அவரோட திசை மாறுது. ஏன்னா அவரோட திசை மாறுது. அப்ப அவரோட பயணம் ஒரு குறித்த திசை கூடாக காணப்பட இல்ல. எனவே அப்ப எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லலாம். எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லலாம். இந்த தூரம் என்ன கணியம்னு கேட்டால், என்ன கணியம்னு கேட்டால், இந்த தூரத்துக்கு பருமன் இருக்குது, திசை இல்ல. எனவே தூரம் ஒரு எண்ணிக்கணியமாக காணப்படும். தூரம் ஒரு எண்ணிக்கணியமாக காணப்படும். இது எல்லாருக்கும் விளங்கிட்டா? இந்த தூரம் சம்பந்தமாக எல்லாருக்கும் விளங்கிட்டா? இந்த தூரம் சம்பந்தமாக எல்லாருக்கும் விளங்கி எஸ் நோ சொல்லுங்க. தஷானி ஹேண்ட்ஸ் அப் பண்ணிக்கிறீங்க, என்ன ரீசன்? ஓகே. ஓகே தஷானி. சரி. கவனிங்க. அப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க. தூரம் பாருங்க. தூரம் சம்பந்தமாக ஒரு டியூட்ல போடப்பட்டிருக்குது. மூணாவது பேஜ்ல. பொருள் ஒன்று பயணம் செய்த பயணப்பாதையின் மொத்த நீளம். அதுக்கு தான் தூரம்னு சொல்லுவோம். சரி. அதுக்கு கீழே ஒரு இடைவெளி ஒன்று விட்டிக்கு தானே? அந்த இடைவெளியில் எழுதுங்க. அந்த இடைவெளியில் எழுதுங்க. இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பொருளின் திசை. எழுதுங்க. இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பொருளின் திசை. இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பொருளின் திசை. இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பொருளின் திசை கணத்திற்கு கணம் மாறுபடுகின்றது. இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பொருளின் திசை கணத்துக்கு கணம் மாறுபடுகின்றது. இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பொருளின் திசை கணத்திற்கு கணம் மாறுபடுகின்றது. குறிப்பிட்ட திசை ஒன்று இல்லை. தொடர்ந்து எழுதுங்க. குறிப்பிட்ட திசை ஒன்று இல்லை. குறிப்பிட்ட திசை ஒன்று இல்லை. எனவே குறிப்பிட்ட திசை ஒன்று இல்லை. எனவே தூரம் ஓர் எண்ணிக்கணியமாகும். எனவே தூரம் ஓர் எண்ணிக்கணியமாகும். சரி. திரும்ப சொல்றேன். இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பொருளின் திசை கணத்திற்கு கணம் மாறுபடுகின்றது. குறிப்பிட்ட திசை ஒன்று இல்லை. எனவே தூரம் ஓர் எண்ணிக்கணியமாகும். ஓகே. சரி. பிள்ளைகள் கவனிங்க. இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு வர போறோம். அடுத்தது என்னன்னு சொன்னால் இந்த இடப்பெயர்ச்சி. சரி. இங்கன பாருங்க. இடப்பெயர்ச்சிங்கிறதுக்கான வரைவிலக்கணம் சொல்றேன் பாருங்க. பாருங்க. குறித்த திசை பாருங்க. இந்த இடப்பெயர்ச்சி ஒரு குறித்த திசையில இருக்குது. ஏன்னா கிழக்கு திசை. இது ஒரு குறித்த திசை. பாருங்க. குறித்த திசையில இடப்பெயர்ச்சிக்கான வரைவிலக்கணம் பாருங்க. ஒரு குறித்த திசையில் பொருளொன்றின்
பயணத்தினுடைய ஆரம்ப ஸ்தானத்திற்கும், ஒரு பொருள் ஒன்று பயணம் செய்யக்கூடிய அதனுடைய ஆரம்ப ஸ்தானத்திற்கும் அல்லது அதனுடைய ஆரம்ப புள்ளிக்கும், அது பயணத்தை முடிவடைய செய்த அல்லது முடிவுறுத்துகின்ற இறுதி புள்ளிக்கும் இடையிலான மிக கிட்டிய நீளம், மிக கிட்டிய நீளம் என்னன்னு சொல்லப்படும்? என்னன்னு சொல்லப்படும்? இடப்பெயர்ச்சி என அழைக்கப்படும். திரும்ப சொல்றேன் பாருங்க. குறித்த திசையில் ஒரு பொருளின் ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும், அது பயணம் செய்த ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான மிக கிட்டிய நீளம் பாருங்க. இந்த தூரம், இந்த தூரம், இந்த தூரம், எல்லா தூரத்தையும் விட ஆக குறைந்த என்ன தூரமாக இருக்கிறது வந்து பிள்ளைகள் பரமனுடையதாக இருக்கிறது வந்து இடப்பெயர்ச்சி. பாருங்க 160 மீட்டராகத்தான் காணப்படுது. அப்ப இதுதான் இடப்பெயர்ச்சிங்கிறதுக்கான வரைவிலக்கணம். சரி, அப்ப கவனிங்க, இந்த இடப்பெயர்ச்சிங்கிறது வந்து என்ன கணியம் அப்படின்னு கேட்டால், முதலாவது எங்களுக்கு தெரியும் இதுக்கு ஒரு பருமன் ஒன்று இருக்குது, சரிதானே? அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லைங்க. பாருங்க 160ங்கிறது வந்து இதனுடைய பருமன். சரி, இப்ப அடுத்ததா நாங்க பார்க்கணும், இடப்பெயர்ச்சிக்கு வந்து திசை இருக்குதா, ஒரு குறித்த திசை ஒன்று இருக்குதான்னு கேட்டா உங்களுக்கு தெரியும். ஓ, கட்டாயம். இது நீங்க பாருங்க, ஒரு கிழக்கு திசை என்ன ஒரு குறித்த திசை கூடாகத்தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா இங்க இடப்பெயர்ச்சி நடக்குது. எனவே குறித்த திசை காணப்படுது. எனவே இடப்பெயர்ச்சிங்கிறது வந்து என்ன கணியமாக காணப்படும் சொன்னால் காவி கணியமாக காணப்படும். காவி கணியமாக காணப்படும். ஓகே, இடப்பெயர்ச்சி எல்லாரும் கணிட்டா ரீசன் தானே, அதனால கொஞ்சம் குயிக்கா போவோம். கொஞ்சம் உங்களுக்கு விளங்காத மாதிரி இருந்தா ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க ஸ்டாப் பண்ணி ஸ்லோவா போக சொல்லுங்க. ஓகே, சரி, நல்லா. ஓகே, இப்ப பாருங்க, உங்களோட டியூட்ல பாருங்க, இடப்பெயர்ச்சி குறித்த திசையில் பொருளொன்றின் ஆரம்ப ஸ்தானத்திற்கும் அதன் இறுதி ஸ்தானத்துக்கும் இடையிலான மிக கிட்டிய நீளம் இடப்பெயர்ச்சி எனப்படும். சரிதானே? சரி, அது கீழே அந்த இடத்துல எழுதுங்க. இடப்பெயர்ச்சிக்கு 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 பருமனும் திசையும் இருப்பதால், இடப்பெயர்ச்சிக்கு பருமனும் திசையும் இருப்பதால் அது ஓர் காவி கணியமாகும். அது ஓர் காவி கணியமாகும். சரி, இப்ப கவனிங்க, 4வது பேஜ்ல வந்து பிள்ளைகள் பயிற்சி உதாரணம் உண்டு, பயிற்சி உண்டு. இது உங்களோட புக்ல இருக்கிற பயிற்சின்னு நினைக்கிறேன். சரி, அந்த பயிற்சியை செய்வோம். எல்லாரும் செஞ்ச ஆன்சரை நீங்க அனுப்புங்களேன். உதாரணம் ஒன்று உங்களோட பேஜ்ல 4வது பேஜ்ல இருக்கிற பயிற்சிக்கு ஆன்சரை செஞ்சு அனுப்புங்க. தூரம் என்ன, இடப்பெயர்ச்சி என்னன்னு. அதுல பிள்ளைகள் அந்த இந்த பெருமானம் மார்க் பண்ணிடல, சிடி பெருமானம் மார்க் பண்ணிடல, நான் அதை வரைஞ்சி விடுறேன், திரும்ப வரைகிறேன். ஏபி பிசி சிடி இதுதானே இது. ஏபி ஏபி வந்து 100 மீட்டர், இடத்த வீடு இருக்குது. இது வந்து 400 மீட்டர். இது சி, இது டி. இந்த சிடி வந்து உங்களோட இதுல மார்க் பண்ணல, நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. 300 மீட்டர்னு மார்க் பண்ணிக்கோங்க. சரியா, 300 மீட்டர்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப ஆன்சர் செய்யலாம். சரி, தூரம் எத்தனை மீட்டர்? இன்னைக்கு ஆன்சர் அனுப்புங்க. தூரம் எத்தனை மீட்டர்? பாத்திமா, ரிஸ்மினா ஆன்சர் சரி, ரைஸா சரி. பேர் வாசிக்காட்டி திரும்ப நீங்க அனுப்புங்க. ஒரே சட் தொடர்ந்து வார நேரம். இஷன்யா ஒரே சட் தொடர்ந்து வார நேரம். இஷன்யா சரி, ஒரே சட் தொடர்ந்து வார நேரம் இன்னைக்கு
பேர்கள் வாசி கொள்ளலாம் போகும். நிஹ்மா சரி ஆன்சர். வேற அஸ்ஹரி சரி ஆன்சர். அடுத்தவங்க சிந்து ஆன்சர் தில. எல்லாரும் மாதிரி அனுப்புங்க. உங்க டியூட்டி இல்லாட்டி போர்டில் எழுதிக்கிறேன். மெல்ஷான் மெல்ஷன் ஆன்சர் சரி. ஓகே அவ்வளவுதானா? தஸ்ஹானி தஸ்ஹானி ஆன்சர் தில. தஷானியா தஸ்ஹானி. ரிஸ்லா தௌஃபீக் ஆன்சர் சரி. சஹாமா ஆன்சர் தில. ஓகே அடுத்தவங்க சரி. பிள்ளைகள் முதலாவது கேள்வி தூரம் கேட்டுக்கிறாங்க. தூரம்ங்கிறது என்ன? ஒரு பொருள் விதுர்ஷன் ஆன்சர் பில. ஒரு பொருள் பயணம் செய்த மொத்த பாதையிட நீளம். ஜெருஷா ஆன்சர் சரி. மொத்த பாதையிட நீளம் தான் வந்து பிள்ளைகள் சரி. இங்க இப்ப யார் ஆன்சர் அனுப்ப வேணாங்க பாருங்க. ஒரு பொருள் பயணம் செய்த மொத்த பாதை நீளம் தான் தூரம். மொத்த பாதை பாருங்க. ஏல இருந்து பிக்கு பேத்தி இப்படிதான் பேத்திக்கிறார். ஏல இருந்து பிக்கு பேத்திக்கிறார். அப்ப ஏல இருந்து பிக்கு பேத்திக்கிறார். திரும்ப பில இருந்து சிக்கு பேத்திக்கிறார். அப்ப திரும்ப பில இருந்து சிக்கு பேத்திக்கிறார். திரும்ப சில இருந்து டிக்கு பேத்திக்கிறார். சரிதானே? இப்ப ஏல இருந்து பி வரைக்குமான தூரம் ஏபி. ஏல இருந்து பி வரைக்குமான தூரம் 100 மீட்டர். அடுத்தது பாருங்க பில இருந்து சி வரைக்குமான தூரம் வந்து 400 மீட்டர். திரும்ப சில இருந்து டிக்கான தூரம் வந்து 300 மீட்டர். அப்ப மூணையும் கூட்டினால் 800 மீட்டர். அப்ப தூரம் வந்து 800 மீட்டர். ஓகே. ரெண்டாவது இடப்பெயர்ச்சிக்கான ஆன்சர் சொல்லுங்க. இடப்பெயர்ச்சி எல்லாரும் ஆன்சர் அனுப்புங்க. ரைசா பில. நிஹ்மா சரி. சாரி நிஹ்மா பில. மெல்ஷன் பில. ரைசா பில. பாத்திமா ஆயிஷா பில. பாத்திமா ஷஹாமா பில. நவ்தீப் பில. ரிஸ்லா தௌஃபீக் பில. பாத்திமா ரிஸ்மினா பில. நான் கதைக்கிறேன் விளங்கு தானே? சரி பிள்ளைங்க பாருங்க. பிள்ளைங்க பாருங்க. உங்களுக்கு தெரியும் இடப்பெயர்ச்சின்னு சொன்னா ஒரு பொருள் பயணம் செய்த ஆரம்ப ஸ்தானத்துக்கும் இறுதி ஸ்தானத்துக்கும் இடைப்பட்ட மிக கிட்டிய நீளம் தான் வந்து இடப்பெயர்ச்சி. இப்ப நீங்க எல்லாரும் அனுப்பியிருந்தீங்க 500 மீட்டர் என்று சொல்லக்கூடிய இந்த பெருமானத்தை எல்லாரும் அனுப்பியிருந்தீங்க. சரியா? அதிகமானவங்க பெரும்பாலும் ஆன்சர் அனுப்பின எல்லாருமே 500 மீட்டர் ஆன்சர் அனுப்பியிருந்தீங்க. 500 மீட்டருங்கிறதுல எந்த பிழையும் இல்லை. என்ன பிழை? அப்ப நான் ஏன் 500 மீட்டர் அனுப்புனது பிழைன்னு சொன்னேன்? 500 மீட்டர் ஆன்சர் அனுப்புனவங்களுக்கெல்லாம் நான் பிழைன்னு தான் சொன்னேன். அப்படித்தானே? எல்லாரும் தலையில கை வச்சு யோசிச்சுப்பீங்க என்னடா ஒரு பிழையாக்குறாரு. ஓகே என்ன பிழை? வெரி குட். திசை சொல்லல அதான் பிழை.
பிள்ளைகள் கவனிங்க. காவி கனியம்னு வந்தால் அங்கன பருமன் மட்டும் போட்டு சரி வராது. கட்டாயம் திசை போடணும். இது என்ன திசை? வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. தென்மேற்கு திசை 500 மீட்டர், இல்லாட்டி ஏடி வழியே அப்படி சொல்லலாம். ஏடி வழியேன்னு சொல்லலாம். ஏடி வழியே அப்படி இல்லாட்டி தென்மேற்கு திசை வழியே, எப்படியோ ஏதாவது ஒரு வழியில நீங்க திசை சொல்லணும். அப்படி சொல்லலன்னு சொன்னால், சொல்லாம 500 மீட்டர்னு மட்டும் போட்டு வந்தால் அதுக்கு கீழே தான் கிடைக்கும். விளங்கிச்சா? இப்ப சில விஷயங்கள் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் சரியா, இதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் ஒண்ணும் இல்ல. ஆனா சின்ன சின்ன கேர்லெஸ் நாங்க என்ன செஞ்சுட்டு வருவோம், புள்ளிகளை எக்ஸாம்ல இழந்து கொண்டு வருவோம். சரியா? சரி, ஓகே. இப்ப உதாரணம் 2, அது லேசான கேள்வி. குயிக் ஆன்சர் சொல்லுங்க. தூரம் என்ன, இடப்பெயர்ச்சி என்ன? உதாரணம் 2. ஓகே, தூரம் பிள்ளைகள் 400 மீட்டர். சரிதானே? இதுதான் தூரம். தூரம் 400 மீட்டர். இதுல ஒரு கஷ்டமும் இல்லை. ஓகே, இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி என்னன்னு சொல்லுங்க. இடப்பெயர்ச்சி. ஓகே, இடப்பெயர்ச்சி என்னன்னு சொல்லுங்க. எஸ், ஏபி வழியே 120 மீட்டர். ஏபி வழியே. சரியா? வெரி குட். இடப்பு சிந்து 120 மீட்டர்னு மட்டும் சொன்னா பீல அந்த பாதையும் சொல்லணும். சரிதானே? அந்த சாரி, அந்த திசையை சொல்லணும். ஏபி வழி. ஓகே, வெரி குட். சரி, நல்லா. ஒரு 3 செய்யலும் நினைக்கிறேன். 3 செஞ்சு பாருங்க. 4வது கேள்வி நாங்க செய்வோம். 4வது கேள்வி செய்யுங்க. 4வது கேள்வி. 4வது கேள்விக்கு செஞ்ச ஆன்சர் சொல்லுங்க. உதாரணம் 4. எறும்பு ஒன்று கேள்வி எழுதுறேன்னு பாருங்க. அடுத்தவங்க செய்யுங்க. டியூட்டி இல்லாதவங்க ஒயிட் போர்டை பார்த்து செய்யுங்க. அடுத்தவங்க கேள்வி செய்யுங்க, டியூட்டி உள்ளவங்க. சரி, முதலாவது கேள்விக்கான ஆன்சர் சொல்லுங்க. எறும்பு பயணம் செய்த மொத்த தூரம். திரும்ப ஆன்சர் அனுப்புவாங்க. ரைஸா பீல. அடுத்தவங்க நான் பார்க்கல. அஸ்ஹரி பீல. அஸ்ஹரி பீல. நான் பேர் வாசிக்காதவன் திரும்ப அனுப்புங்க. வேற யாரோட ஆன்சர் வந்துட்டு போச்சு. மிஸ் ஆயிட்டு. நவ்தீப். சரி, நவ்தீப் மீட்டர்ல வருமா சார்? இஷன்யா. சரி, அடுத்தவங்க. ஹிமா பீல.
ரிஸ்மினா பில, ஜெருஷா பில, நெஹ்மா சரி. அடுத்தவங்க குயிக்கா. ஃபாத்திமா ஆயிஷா சரி. அஸ்ஹரி மீட்டர்ல ஆன்சர் வருது. அஸ்ஹரி சஹாமா. ஓகே ஆன்சர் சரி. மெல்ஷான் பில. ஓகே பிள்ளைகள் கவனிங்க, விளங்கப்படுத்துறேன்னு பாருங்க. இப்ப யார் ஆன்சர் அனுப்ப வேணாம். எறும்பு ஒன்று 14 சென்டிமீட்டர் ஆரையுடைய ஒரு அரை வட்ட பாதையின் வழியே இங்குதான். இங்க பாருங்க, எறும்பு வந்து ஒரு அரை வட்ட பாதை, இதுதான் அரை வட்டம். அடுத்தது போட்டா முழு வட்டம். அப்ப எறும்பு வந்து இந்த அரை வட்ட பாதை வழி இங்க இருந்து பயணத்தை ஆரம்பிச்சு, இது நான் ஏண்டெடுக்கிறேன், இங்கன வந்து அதுல பயணத்தை முடிக்குது. அப்ப இதுதான் அரை வட்ட பாதை. இந்த அரை வட்ட பாதை வழியே தான் எறும்பு இயங்குதான். சரி, சொல்றாங்க அந்த ஆரைட சாரி அந்த அரைவட்ட பாதையினுடைய ஆரை என்னன்னு சொன்னால், ஆரை ஆரைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் ஆரை. ஆர் ஆர்ன்னு சொல்லுவோம். ஆரை வந்து 14 சென்டிமீட்டரா. இதுதான் எங்களுக்கு தந்திருக்கின்ற தரவு. ஆரை வந்து 14 சென்டிமீட்டர். சரி பிள்ளைல உங்களுக்கு தெரியும், ஒரு ஆர் ஆரையுடைய ஒரு ஆர் ஆரையுடைய ஒரு முழு வட்டமாக இருந்தால் அந்த வட்டத்தினுடைய சுற்றளவை காண்பதற்கு நாங்க பயன்படுத்துகின்ற சமன்பாடு வந்து சி சமன் 2πr. சரிதானே? ஆர் ஆரையுடைய அரை வட்டமாக இருந்தால், சாரி ஆர் ஆரையினுடைய ஒரு வட்டமாக இருந்தால், ஒரு முழு வட்டமாக இருந்தால், அந்த முழு வட்டத்தினுடைய சுற்றளவை காண்பதற்காக நாங்க பயன்படுத்தக்கூடிய சமன்பாடு தான் சி சமன் 2πr. சரி, அப்ப இங்க எங்களுக்கு தந்திக்கிறாங்க வந்து ஒரு அரை வட்டம். அப்ப நாங்க என்ன செய்யலாம்னா, இந்த 2πr அரையால பிரிச்சாங்க பாருங்க, இந்த ரெண்டும் வெட்டுப்படும். அப்ப சி சமன் பை ஆர். இந்த பை ஆர் என்ற சமன்பாட்டில நாங்க பிரதித்தால் எங்களுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். சரி, நான் மேல எழுதுறேன் பாருங்க, இங்க நான் எழுதுறேன், எனக்கு கீழே எழுதுன விளங்காது. சி செவன் பை ஆர், இந்த பை ஆர்ந்த சமன்பாட்டுல நாங்க காணலாம். அப்ப பைங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் 22/7. ஆறுங்கிறது வந்து எங்களுக்கு தந்திக்கிறாங்க 14, கேள்வியிலே தந்திக்கிறாங்க 14 சென்டிமீட்டர். சரியா? இங்க பாருங்க, இந்த ஏல இங்க 14, ரெண்டால வெட்டு, இங்க வெட்டுனா இங்க 2, 7 14. ஓகேயா? அப்ப இந்த 22 ரெண்டால பெருக்கினால் 44 சென்டிமீட்டர். 44 சென்டிமீட்டர். இது எல்லாருக்கும் விளங்கிச்சா? இந்த விடு பிள்ளையா சொன்னவங்க பிள்ளைகள் அழகெல்லாம் சரியா போட்டுக்கொள்ளுங்க. சென்டிமீட்டருக்கு மீட்டர் எல்லாம் மாத்தி போட்டு வந்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு விடை எடுத்துறதுலயும் அர்த்தம் இல்லாம போயிட்டு. எல்லாருக்கும் விளங்கிட்டா அந்த கேள்வி செஞ்சது? ஓகே, சரி நல்லா. இப்ப ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. ரெண்டாவது கேள்வி கேட்கிறாங்க, இடப்பெயர்ச்சி யாருன்னு கேட்கிறாங்க. இடப்பெயர்ச்சி முதலாவது கேட்டது வந்து தூரம். நிஹ்மா ஆன்சர் சரி. அஸ்ஹரி சில, சஹாமா சரி. ஆனா திசை தான் போடுறீங்க இல்ல, திசையை பார்த்து கொள்ளுங்க. ஓகே நவ்தீப் சரி, சிந்து சரி. வேற அடுத்தவங்க? ஹிமா சரி. ரிஸ்மினா சரி. மெல்ஷான் சரி.
ஓகே, வேற? சரி. சரி இல்ல, சரி இல்ல. இங்க பாருங்க, எப்படி பூஜ்ஜியம் வரும்? சரி, இங்க பாருங்க, ஆன்சர் என்னன்னு சொன்னால், இங்க பாருங்க, இந்த மையத்திலிருந்து இந்த ஆறு, இங்க பாருங்க, இந்த ஆறை வந்து 14 சென்டிமீட்டர் என்றால், இதுல இருந்து இங்க உள்ள தூரம் எத்தனை சென்டிமீட்டர் ஆகும்? 14 சென்டிமீட்டர் ஆகும். அப்ப இதுதான் எறும்புடைய இடப்பெயர்ச்சி. அந்த பொருள் பயணம் செய்த ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான தூரம் தானே. அப்ப அரைவாசி 14 சென்டிமீட்டர்னால் முழுவாசி எத்தனை சென்டிமீட்டர்? 28 சென்டிமீட்டர். 28 சென்டிமீட்டர். திசை வந்து நீங்க கொண்டு என்ன செய்யலாம்? நான் ஏபிங்கிறது நான் போட்டது, உங்களோட இதுல திசை தந்து இல்லாட்டி நீங்க என்ன திசையை கிழக்கு திசைன்னு சொல்லலாம். கிழக்கு திசை நோக்கி அல்லது ஏபி வழியே, எப்படியோ ஒரு திசை ஒன்று நீங்க கட்டாயம் சொல்லி இருக்கணும். சரி, பிள்ளைகள் இது விளையிட்டா எல்லாருக்கும்? இந்த கேள்வி எல்லாருக்கும் விளையிட்டா? சரி சரி பிள்ளை, நான் இன்னொரு கேள்வி ஒண்ணு தாரேன். இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சரை நீங்க சொல்லுங்க. சரி, இங்க பாருங்க, ஒரு பிள்ளை வந்து ஏல இருந்து பிக்கு போயிட்டு பில இருந்து சிக்கு போகுது. சரியா? இதுதான் கேள்வி. ஒரு பிள்ளை ஏல இருந்து பிக்கு போயிட்டு பில இருந்து சிக்கு போகுது. முதலாவது, இந்த பிள்ளை பயணம் செய்த தூரம் எவ்வளவு? இரண்டாவது, இந்த பிள்ளை பயணம் செய்த இடப்பெயர்ச்சி எவ்வளவு? ஓகே, தூரம் என்ன? ஆன்சர் சொல்லுங்க முதலாவது கேள்விக்கு. தூரம், இந்த பிள்ளை பயணம் செய்த தூரம். ஓகே, தூரம் வந்து 70 மீட்டர், சரிதானே? 40, 30, 70 மீட்டர். சரி, இது கஷ்டம் இல்லை. சரி, இப்ப அவங்க வந்து எங்களுக்கு இடப்பெயர்ச்சி தந்து இல்ல, நாங்க இடப்பெயர்ச்சியை காணணும். அப்ப இடப்பெயர்ச்சியை கண்டு சொல்லுங்க பாபு. இடப்பெயர்ச்சியை கண்டு சொல்லுங்க பாபு. சிமா ஓகே, சிந்து ஓகே, நவ்தீப் பில, சரி சரி, ரிஸ்லா சரி, ரைசா பில, இஷன்யா சரி, சரி கவனிங்க பிள்ளைகள். இப்ப இவங்க எங்களுக்கு இந்த ஏசிய தராட்டி நாங்க என்ன முறையை பயன்படுத்தி எங்களுக்கு காண முடியும்? யாராவது, யாருக்காவது சொல்லலுமா? என்ன முறையை பயன்படுத்தி எங்களை காணலாம்?
ஆன்சர் சொன்னவங்க சொல்லுங்க. என்ன முறையை பயன்படுத்தி எங்களுக்கு காணலாம்? ஜெருஷா ஆன்சர் சரி. என்ன முறையை பயன்படுத்தி காணலாம்? வெரி குட். சரி. பைதகரசினுடைய தேற்றத்தை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? எங்களுக்கு காண முடியும். சரி. உங்களுக்கு தெரியும் செங்கோண முக்கோணமாக இருந்தால் இந்த அயற்பக்கங்களினுடைய கூட்டுத்தொகையினுடைய வர்க்கமானது எதிர்பக்கத்தினுடைய வர்க்கத்திற்கு என்ன சமனாக இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பைதகரசினுடைய விதி. இப்ப அந்த விதியை பயன்படுத்தி பாருங்க. எனக்கு சொல்லலாம் அயற்பக்கங்கள் வந்து ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம் சமன் எதுக்கு சமனாக இருக்கும்டா? இந்த செம்பக்கம் ஏன்னா இந்த செம்பக்கத்தினுடைய ஏசி வர்க்கத்தினுடைய கூட்டுத்தொகைக்கு வந்து கூட்டுத்தொகையினுடைய வர்க்கத்துக்கு வந்து சமனாக இருக்கும். சரி, இதை வச்சுக்கொண்டு எனக்கு காணலாம் ஏபி வர்க்கம் ஏபிங்கிறது வந்து 40 வர்க்கம், பிசிங்கிறது வந்து 30 வர்க்கம் சமன் ஏசி வர்க்கம். 40 வர்க்கம் வந்து உங்களுக்கு தெரியும் 1600. 40 பெருக்குனா 30 பெருக்குனா 900. சரியா? ஏசி வர்க்கம். இங்கால எழுதுறேன் பாருங்க. 1600 1600ஐயும் 900ஐயும் கூட்டினால் 2500 சமன் 2500 சமன் சரிதானே? 2500 வர்க்கம் சமன் ஏசி வர்க்கம். ஓகேயா? அப்ப எங்களுக்கு தேவை ஏசி வந்து 50 மீட்டராக காணப்படும். சரியா? இப்ப இதுல இருந்து நாங்க முடிவுக்கு வரலாம் இந்த தூரம் வந்து 50 மீட்டர். அப்ப ஏசி வழியே 50 மீட்டராக காணப்படும். சரி, இந்த கேள்வி எல்லாரும் கிடைச்சா? இந்த கேள்வி எல்லாருக்கும் ஓகேயா? எஸ், ஓகே. சரி, நல்லா பிள்ளைகள் இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிக்கிறேன். நாங்க அடுத்த கிளாஸ் வந்து இனி நாங்க 4 நாள் செய்வோம். தியரியும் சேர்த்து அது உங்களோட எக்ஸாம் முடிஞ்சதோட நான் தேர்ட் டேர்முக்குரிய தியரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். பெரும்பாலும் தமிழ் ஸ்கூல் முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். செகண்ட் டைம் முடிஞ்சுது. முஸ்லீம் ஸ்கூல்ஸ் மண்டே தான் டியூஸ்டே தான் ஸ்டார்ட் ஆகுது. அது முடிஞ்சதோட நாங்கள் தியரி ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் நாங்கள் ரிவிஷனை செஞ்சு கொண்டு போவோம். சரி, ஓகே. நல்ல பிள்ளைகள், அடுத்த கிளாஸ் நெக்ஸ்ட் சாட்டர்டே சந்திக்கலாம். எல்லாருக்கும் குட் நைட், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் போடுங்க.